அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களே, இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை நூல் 12ஆம் அதிகாரம் 1 13 வரை உள்ள திருவசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆரோனும் மிரியாவும் மோசேவுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றனர். ஏன் அப்படி குரல் கொடுக்கின்றனர்? பாருங்கள், முதல் வரி எப்படி இடம்பெறுகிறது. மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். தங்கள் இனத்து பெண்ணை விட்டுவிட்டு மோசே வேறொரு இனத்தை பெண்ணை மணந்ததால் இவர்கள் மோசேவுக்கு எதிராக பேசுகிறார்களா? ஏன் மோசே எத்தியோப்பியா பெண்ணை மணந்தார்? ஒருவேளை இரக்கத்தின் அடிப்படையில் கூட மணந்திருக்கலாம். ஏனென்றால் எத்தியோப்பியா பெண்கள் கருப்பாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அல்லது இவர் பார்வோனுடைய மன்னனுடைய அரசவையில் வளர்ந்ததால், எகிப்திலே எல்லா கலாச்சாரமும் சார்ந்த மக்கள் குடிகொண்டிருந்ததால் அவர் எத்தியோப்பிய பெண்ணை மணந்தது ஒரு ஆச்சரியமான செயல் அல்ல. ஆக எத்தியோப்பிய பெண்ணை மணந்ததால் இவர்கள் எதிர்த்தார்கள் என்பதை காட்டிலும் மோசேவுக்கு இருந்த பெருமை, புகழ், இவற்றை கண்டு அவர் மீது கொண்ட பொறாமையினாலே அவர்கள் எதிர்க்கிறார்கள். மோசே ஏனென்றால் அடுத்த வரி எப்படி வருகிறது பாருங்கள். மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அந்த பெண்ணை முன்னிட்டு மிரியாவும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர் என்று இருக்கிறது. அவர்கள் அதற்கான காரணத்தை பேசவில்லை. அதற்கான காரணத்தை பேசாமல் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டும்தான் பேசியுள்ளாரா? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். இதை பார்க்கிற போது பெண்ணை மணந்தது அவர்களுக்கு பிரச்சனை அல்ல, மாறாக மோசேவினுடைய புகழ், அவருக்கு இருக்கிற பெருமை, கடவுளோடு அவர் கொண்டிருந்த நட்புறவு, இதுதான் அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஆக மோசேவுக்கு எதிராக ஆரோனும் மிரியாவும் எழுந்தது பொறாமையினால்தான். இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது ஒன்று, மோசேவினுடைய அமைதியான மனப்பான்மை. பாருங்கள், இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. மோசே அதை தாழ்ச்சியாக கடவுள்கிட்டே விட்டுறார். அவங்க அவர் மேலே பொறாமை கொள்கிறாங்க. இவர் இது பொறாமை என்று சுட்டி காட்டவில்லை, அல்லது தனக்கென இருக்கிற தன்மைகளை கொண்டு வாதாடவும் இல்லை. மாறாக அவர் கடவுளிடம் விட்டுவிட்டார். என்ன செய்கிறாங்க பாருங்கள். உடனே கடவுள் ஆரோனையும் மிரியாமையும் தன் கூடாரத்திற்கு அழைக்கிறார். அங்கு கடவுள் அவர்களை பார்த்து சொல்லுகிற வசனத்தை பாருங்கள். என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படி அல்ல. மற்றவருக்கு காட்சி வழியாக தான் கடவுள் வெளிப்படுத்துவார், கனவு வழியாக பேசுவார். யார்? இறைவாக்கினர்களுக்கு. மோசே என் அடியான் என்று சொல்லுகிறார். என் அடியான் மோசேவுக்கு அப்படி அல்லப்பா, அவனோடு நான் முகமுகமாய் பேசுவேன். ஏன் தெரியுமா? அருமையான கடவுள் சொல்லுகிற ஒரு காரணத்தை பாருங்கள். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, மோசே இந்த அனைத்து மாந்தரிலும், பூவுலகினுடைய அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் வாழ்ந்தார். கடவுளை எந்த குணம் அட்ராக்ட் பண்ணியிருப்பார்? ஹியூமிலிட்டி. ஹோலி ஸ்பிரிட்னுடைய கனி அது, பரிசுத்தாவினுடைய கனிகளில் ஒன்று. அந்த தாழ்ச்சி பாருங்கள், என்ன தலைமைத்துவம் மோசேவுக்கு. அவர் நினச்சிருந்த ஆட்களை கொண்டு கூட இவங்க 2 பேரையும் துவம்சம் செய்திருக்கலாம். தன் சகோதரன் சகோதரியை தனக்கு வேண்டாம் என்று தூர எறிந்திருக்கலாம். பொறுமை காத்து இந்த பிரச்சனையை அவர் ஆண்டவர் கையில் விடுகிறார். ஆண்டவர் சினம் கொண்டு அவர்களை தண்டிக்கிறார். மிரியாமுக்கு தொழுநோய் அவரது உடலில் பரவியது என்று இன்றைய முதல் வாசகம் முடிகிறது. ஒரே ஒரு வாழ்க்கை பாடம் இந்த முதல் வாசகத்திலிருந்து நாம் கண்டுகொள்ள வேண்டியது, பொறாமை இல்லாத வாழ்க்கை. பொறாமை திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அழுக்காறு என்று அதனை அழைக்கிறார் திருவள்ளுவர். அந்த அழுக்கார அவர் ஒரு மனிதனா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பொறாமையை ஒரு மனிதனாகவே அவர் உருவகப்படுத்துகிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருக்குறளில் அழுக்காறு என்று தனி அதிகாரமே இருக்குது. பொறாமை பற்றி திருவள்ளுவர் 10 குறள் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு குறள் பாருங்கள், அழுக்காறு என ஒரு பாவி என்று அழைக்கிறார். பொறாமையை பாவி என்று ஒரு மனிதனாக அழைக்கிறார். அவர் இன்னொரு மனுஷன் நமக்குள்ளே முளைச்சி வரான். அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுளி உய்த்துவிடும்.
அழுக்காறுனா பொறாமை, பாவினா உங்களுக்கு தெரியும், திருச்செற்றுனா செல்வத்தை, தான் கொண்டிருக்கும் செல்வத்தை தீயுழி, அது எப்படின்னா தீ போன்ற குழி உள்ள ஒரு இடம், நரகம், வேறு எதுவும் இல்லை, நரகத்துக்கு நம்மளை தள்ளிடும். அப்போ பொறாமைங்கிறது ஒரு பாவி, அந்த பாவி செல்வத்தை அழித்து நம்மளை நரகத்தில் தள்ளும். பாவிங்கிறதும் கிறிஸ்டியன் கான்செப்டு, நரகங்கிறதும் கிறிஸ்டியன் கான்செப்டு, செல்வமும் கிறிஸ்டியன் கான்செப்டாக தான் இருக்கணும். ஏன் திருவள்ளுவர் கூட கிறிஸ்டியன் கான்செப்டாக இருக்கலாம், வள்ளுவம் கூட கிறிஸ்டியன் கான்செப்டாக நிச்சயம் இருந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன் பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே கனெக்ஷன் ஆகுது. அப்போ பாவி, பொறாமை என்னும் பாவி நம்மளை நரகத்தில் தள்ளுறான், நமக்கு இருக்கிற செல்வத்தை அழித்து. அது என்ன செல்வம்? இயேசு என்கிற ஒப்பற்ற செல்வம். நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்தில் பவுலடியார் ரொம்ப திரும்ப அந்த பொறாமை பற்றி அவர் சொல்லுகிறார். முதல்ல பொறாமையை ஊனியல்பின் செயல் என அவர் வர்ணிக்கிறார். ஊனியல்பின் செயல்களாக பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, அதில் வருது பாருங்க பொறாமை. தொடர்ந்து அவர் 26வது வசனத்தில் 5ஆம் அதிகாரம் 26 சொல்கிறாரு, ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமல் இருப்போமாக. அதே 5ஆம் அதிகாரத்தினுடைய 15 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள், எச்சரிக்கை என அவர் சொல்லுகிறார். சம்டைம்ஸு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க மேலே நம்ம பொறாமப்படுவோம். பொறாமைனா என்ன? தனக்கு கிடைக்காத ஒன்று இன்னொருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை பாராட்டும் தன்மை இல்லாமல் வாழ்கிறது. இயேசுவை நாவில் நன்மையில் பெறுறோம். நம்ம இயேசுவாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை வார்த்தையை கேட்கிற நமக்குள் பொறாமை என்னும் ஒரு பாவி, நமக்குள் இருக்கிற இயேசு என்னும் ஒப்பற்ற செல்வம். அது எப்படி ஒப்பற்ற செல்வம் நம்ம கண்டுபிடிக்கிறது பாருங்கள். 2 கொரிந்தியர் 8:9 நம்ம வாசிக்கிறோம்படி ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே, அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார், அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அப்போ கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நம்மை செல்வராக்குகிறது. அதுவே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:19 பாருங்கள், நம்ம படிப்பதனுடைய அனைத்து விதமான அந்த தொடர் கருத்துக்களுடைய நிறைவை இங்கு நாம் பார்க்க முடியும். என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். அப்போ கடவுளுடைய அந்த ப்ராவிடென்ஷியல் கேரே பொறாமை கொண்டிருக்கிற ஒரு மனிதரிடத்தில் இல்லாமல் போகுது தான் அர்த்தம். இதுதான் அந்த செல்வத்தை அழித்து போவது. அந்த செல்வம் நம்மை விட்டு அழிந்து போவதற்கான அர்த்தம் இதுதான். பொறாமை என்னும் ஒரு பாவி, அழுக்காறு என்னும் ஒரு பாவி செல்வத்தை அழித்து, என்ன செல்வம்? இதான் செல்வம். உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிற கடவுள் உங்களை விட்டு வெளியேறார் இந்த பொறாமையினால். ஆரோனுக்கும் மெரியாவுக்கும் அது புரிந்ததால் தான் மீண்டும் மோசேவிடம் வந்து அழுது மன்றாடி வாழ்க்கை பிச்சையை கேட்கிறார்கள். மோசே என்ன பண்ணார்? பொறாமப்படல, உதவி செய்கிறார். நன்மை செய்வதில் மனம் தளராமல் மீண்டுமாக கடவுளிடம் மன்றாடுகின்றார். பார், நமது வாழ்வும் மோசேவின் வாழ்வு போல இருக்க வேண்டும். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பா ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்றைய நாளில் நீர் எங்களுடன் பேசி கொண்டிருக்கிற இறை வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆரோனை போல, மிரியாமை போல ஆண்டவரே, நாங்களும் பலர் மீது பொறாமை கொள்கிறோம். அடுத்தவருடைய வளர்ச்சியை பொறுக்காமல் அவதூறு பேசுகிறோம். அடுத்தவரிடம் பழகாமலே அவரை பற்றி புரணி பேசுகிறோம். உண்மை தெரியாமல் பொய் கதைகளை கட்டிவிடுகிறோம். பிறர் மீது கொண்ட பொறாமையினால் எங்களுக்குள் பாவி என்னும் ஒரு செடி உயிராய் மனிதனாய் அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே, அவன் வளர்ந்து எங்களில் நீர் இருக்கும் பிரசன்னத்தை அழித்து
எங்களை நரகம் வரை இட்டுச் செல்லுகிறான் என்றால் எவ்வளவு விவேகமாய் இந்த அழுக்காரை, பொறாமையை எங்களிடமிருந்து அகற்றி வாழ வேண்டும். ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களை வாழ்விக்கிறது என்று நம்புகிறோம். ஆண்டவரே, உம்மை உணவாக உட்கொள்ளுகிறோம். உம்மை போல எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டி அக்கறை காட்டுகிற மனிதர்களாக எங்களை மாற்றிட எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.